எனக்கு குமரன பசுபதி தான் கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சில ஆதாரம் கிடைக்குது. உடனே விஜய்க்கு கால் பண்ணி சொல்லலான்னு கால் பண்றாங்க. "விஜய், குமரன் பிரதர பத்தி சில ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன்" அப்படிங்கிறாங்க. "எங்க கிடைச்சிட்டாரா அவரு?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. "இல்ல பிரதர், அவங்கள பசுபதி தான் கடத்தி வச்சிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. "எதுக்காக பசுபதி கடத்தி வச்சிருக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. "எல்லாம் நம்மள கஷ்டப்படுத்தி பார்க்கறதுக்கு தான், பழி வாங்குறதுக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. "இல்ல பிரதர், இதுல ஏதோ இருக்குது பிரதர். ஏன்னா, கடைசியா அந்த குமரன் பிரதர் என்னைக்கு கால் பண்ணி பேசுனாங்க உங்ககிட்ட? அதுவும் வாய்ஸ் மெசேஜ் தானே அனுப்பியிருந்தாங்கன்னு சொன்னீங்க. என்னைக்கு? அந்த ஃபேமிலி வந்த அன்னைக்கு தான் வந்து குமரன் பிரதர் பேசுனாங்க. அதுக்கடுத்து பேசவே இல்ல. அப்படி இருக்கும்போது, எனக்கு என்னமோ இவங்க அப்பாவோட செகண்ட் ஃபேமிலின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்களே, அவங்க உண்மையிலேயும் காவேரியோட அப்பாவோட செகண்ட் ஃபேமிலியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா, குமரன் பிரதர் வந்து எனக்கு தெரியும், மாமாவுக்கு 2வது குடும்பம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு மெசேஜ்லாம் அனுப்பியிருந்தாங்க. இதெல்லாம் ஏன் பசுபதி பண்ணியிருக்க கூடாது? பசுபதி குமரன் பிரதரோட ஃபோன வாங்கி சொன்னா தான் இங்க வீட்ல உள்ளவங்க எல்லாருமே நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்குதே. இதுல ஏதோ இருக்குது. உண்மையிலேயும் அவங்க வந்து மாமாவோட செகண்ட் ஃபேமிலியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. நிவின் இருந்துட்டு, "நீங்க சொல்லும்போது தான் பிரதர் எனக்கும் டவுட் வருது. இதெல்லாம் பிளான் பண்ணி ஏதோ பண்ண மாதிரி இருக்குது. ஒருவேள பசுபதி மாமாவோட செகண்ட் ஃபேமிலியா இருக்குமோ? அவர் தான் இங்க வந்து டிராமா போடுறதுக்காக இவங்களெல்லாம் அனுப்பியிருக்காரோ?" அப்படின்னு நிவின் கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, அப்படி கூட இருக்கலாம்" அப்படின்னு இப்பவே நான் போயிட்டு அவங்கள விசாரிக்கிறேன். அப்பதான் வந்து உண்மை தெரிய வரும். எல்லாமே பசுபதியோட பிளானா கூட இருக்கலாம் பிரதர். இப்பதான் எனக்கு ஒரு இது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "நீங்க பத்திரமா கிளம்பி வாங்க" அப்படிங்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.